Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் ப்ரைஸை பற்றி நம்ம எங்கே சூஸ் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம், ஏன் நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஆப்ஷன் பையிங் ஏன் பண்ணுறோன்னா ஒன்று கேபிட்டல் கம்மி. இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து ஆப்ஷனில் பையிங் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது இதே இங்கே ஒரு ப்ரைஸ் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுன்னா அதே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, ஒரு 250 ரூபா ஒரு ப்ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 250 ரூபா கொடுத்து உங்களால் வாங்க முடியும். ஆனால் அது 250 ரூபா கொடுத்து உங்களால் விற்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 250 ரூபாய் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா நீங்கள் வந்து சேல் பண்ண மாதிரி இருக்கும். இது ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் பையிங்கில் என்ன பண்ண மாதிரி இருக்கும், வெறும் 10,000 ரூபா இருந்தால் நீங்கள் அதை வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஆப்ஷன் பையிங் மைண்ட் செட்டில் எத்தனை நபர் வந்து இன்ட்ரெஸ்ட் செலுத்துகிறாங்க அப்படின்றத வந்து ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து கவனிச்சிட்ருப்பாங்க. இப்போது ஜென்ரலாக வந்து எல்லோரும் வந்து இது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங்னா எல்லாராலையும் முடியும். ஸோ இந்த விஷயம் தெரியும். அது இந்த விஷயம் ஆப்ஷன் சேலர்ஸ்க்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, 95% பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் பையிங்க்கு தான் வந்து விருப்பப்படுவாங்க. ஆப்ஷன் சேலிங்ஸ் என்னென்னா, 1.5 லட்ச ரூபா கொடுத்தோம் எனக்கு வந்து அதே ப்ராஃபிட் தான் வருது, 10,000 ரூபா கொடுத்தோம் எனக்கு அதே ப்ராஃபிட் தான் வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லோரும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆப்ஷன் பையிங்க்கு தான் போவாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த 1.5 லட்ச ரூபா கொடுத்து யார் சேல் பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணிங்க. இப்போது 250 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறது யார்? யாராச்சும் கொடுத்தா தானே உங்களால் வாங்க முடியும். நான் 95% பீப்புளை உங்களுக்கு சொல்கிறேன். நான் யாராச்சும் ஒருத்தர் கொடுத்தா தான் இந்த 10,000 ரூபா கொடுத்து உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த 250 ரூபாய்க்கு கொடுக்குறது யார்? அது 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி 250 ரூபா உங்களுக்கு விற்கிறாங்க. அப்போ அவங்க யார்? மார்க்கெட் யார் பக்கம் போகும்? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். உங்கள் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக என்னால் சேனல் ரன் பண்ண முடியாது. கொஞ்சம் கவனமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் பக்கம் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மூவ் ஆகும். அப்போது ஆப்ஷன் பையிங்க்கு ப்ராஃபிட் ஈஸியாக வந்துடுமா? இவங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் ஈஸியாக ஆப்ஷன் பையரை ப்ராஃபிட் பண்ண விட்டுருவாங்களா? வெறும் 30% சான்ஸு, 70% இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். மார்க்கெட் வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு லாஸே ஆகாதா அப்படின்னு கேட்கலாம். எஸ், அவங்களுக்கு 30% டைம் ரிஸ்க் இருக்கும். அந்த 30% டைம் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் நீங்கள் 70% மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களால் கஷ்டமாக தெரியும். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து 30% ஈஸியாக தெரியும். உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்ஸ் 70% உங்களால் 70% வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி சார், இதுக்கு என்ன தான் சார் சொல்யூஷன்? அப்போ நாங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணவே முடியாதா? அப்போ எந்த மாதிரி நாங்கள் ஆப்ஷன் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது பேங்க் நிஃப்டி வந்து 43,000 ஓடிட்டுருக்குங்களா? ரைட், ஓகே. 43,000 ப்ரைஸு இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் எந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கூட பாருங்கள் மிஸ்டேக்ஸ் நடக்குது பாருங்கள். இப்போது 43,500 கால் ஆப்ஷன், 43,500 கால் ஆப்ஷன், 120 ரூபா, 123 ரூபா இருக்குது, 120 ரவுண்ட் ஃபிகர் இருக்கா, 120 பண்ணிக்கிறேன். இது வந்து 43,500. ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம், OTM, அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது 43,300. ஓகேங்களா? 43,300. அப்போது மார்க்கெட் எவ்வளோ, 43,000 இருக்குது. அப்போது 43,300 என்னப்போ, 43,300 என்னப்போ, இதுவும் அவுட் ஆஃப் த மணி தான். ஆனால் டீப் அவுட் ஆஃப் த மணி கிடையாது. ஓகேங்களா? அப்போ 43,100 இப்போ மார்க்கெட் ரன் ஆகிடுது. 43,900 அதான் ஸ்பாட் இப்போ அடுத்த ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. அதை இப்போ இது என்னது, 288 ரூபா இருக்குது, 288 ரூபா. இதே நம்ம என்ன சொல்லுவோம், அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெசென்ட் மணி. இந்த விலை வந்து 288 ரூபா. இப்போ ஏன்னா மார்க்கெட் இந்த டைம் தான் ஓடிட்டுருக்கு, 43,100 ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போது 43,000 சி என்னப்போ
344 ரூபா 43,000 CE என்ன வருது அப்போது மார்க்கெட்டு 43,100 இருக்குது. 100 பாயிண்ட் கம்மியாகவே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். 43,000 அதாவது 100 பாயிண்ட் கம்மியாக செலக்ட் பண்ண சொல்லி சொல்லுவோம் இந்த மணி ITM இந்த மணி. ஓகேங்களா, இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் மக்கள் எதில் அதிகமாக விரும்புவாங்க பாருங்கள். இந்த மணியை ரொம்ப குறைவான மக்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க ரொம்ப குறைவான மக்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க. வெறும் 25% மக்கள் இந்த ஆப்ஷன் இந்த மணி சூஸ் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 25% வந்து அட் த மணி சூஸ் பண்ணுவாங்க. 50% அதாவது 50%க்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவுட் ஆஃப் த மணி, டீப் அவுட் ஆஃப் த மணி ரொம்ப அதிகமான நபர் சூஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு அவுட் ஆஃப் த மணி வந்து ரேர். என்ன சொல்லுதுன்னா இந்த 50% எல்லாமே இந்த அவுட் ஆஃப் த மணி தான் ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க. ஏன் ரீசன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதான் கம்மியாக இருக்குது சார். 120 ரூபா எங்கே இருக்குது, 300 ரூபா எங்கே இருக்குது, 350 ரூபா எங்கே இருக்குது, இதோட நான் 3 மடங்கு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதுதான் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நாங்கள் அப்படின்வாங்க. மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி மேலே போகும் தானே எங்களுடைய வியூ இருக்குது. எந்த ப்ரைஸ் வாங்கினா எங்களுக்கு என்ன, எல்லாமே மேலே போகிற மாதிரி தானே வாங்குறது அப்படின்னு சூஸ் பண்ணலாங்க. அப்போ என்ன ஆகுனா 350 ரூபாய் இருக்கிறது மேலே போகுமா, மார்க்கெட் மேலே போனால் 120 ரூபாய் இருக்கிறது மேலே போகுமா. சப்போஸ் பேங்க் நிஃப்டி நீங்கள் பை பண்ணிட்டீங்க, கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாங்களேன். இப்போது 43,100 இருக்குது ப்ரைஸு, 43,100 இருக்குது மார்க்கெட் ப்ரெசன்ட் ப்ரைஸ். இப்போ 43,200 போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பாயிண்ட் வந்து மேலே போகுது. 43,200க்கு மார்க்கெட் லைட்டாக மேலே மூவ் ஆகுது. ஸோ இதில் எந்த ப்ரைஸ் மூவ் ஆகும் நீங்கள் நினைக்கிற மாதிரி? 120 ரூபா மூவ் ஆகுமா, 350 ரூபா மூவ் ஆகுமா? 344 ரூபாய் இருக்கிறது என்ன ஆகும், கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் இல்லை 30 பாயிண்ட் மேலே மூவ் ஆகும். அதாவது இந்த மணியே அவ்வளோதான் மூவ் ஆகும். அப்போது கிட்டத்தட்ட 365லேருந்து 370 375. ஓகே, இந்த ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் வந்து மேலே மூவ் ஆகும். நீங்கள் 100 பாயிண்ட் ஆகிடுச்சா இதுவும் 100 பாயிண்ட் மேலே மூவ் ஆகும்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மணியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் பாதியாவது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா மேலே மூவ் ஆகும். நீங்கள் டீப் அவுட் ஒரு 120 ரூபா இருக்கிறத 123 ரூபா இருக்கிறத நான் கால் ஆப்ஷன் எடுத்துட்டேன், நான் சேம் அதே கால் ஆப்ஷன் தான் அப்படிங்கிற எடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த 100 பாயிண்ட் மேலே ஆச்சுன்னா இப்போ 100 பாயிண்ட்லேருந்து இதில் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகும்? வெறும் 10 பாயிண்ட் இல்லை 8 பாயிண்ட்டு தான் மூவ் ஆகும். உங்களுக்கு வெறும் ப்ரைஸ் வந்து 133 ரூபாய்க்கு விலையேறும். ஓகேங்களா. ஆனால் ரிஸ்க் பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க்குன்னு. இவங்க 40 ரூபா சம்பாதிக்கிறாங்க இந்த மணியில் இருக்கிறவங்க, ரொம்ப அவுட் ஆஃப் தான் இருக்கிறவங்க வெறும் 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீப் இந்த மணி அல்லது இந்த மணியை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த மணி கூட கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். நீங்கள் இந்த மணி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். அதாவது இப்போ நம்ம வந்து 30% நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 30% உங்களுக்கு வின்னிங்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த மணி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10% இல்லை 5% வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதே நீங்கள் அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% தான் வின்னிங்கான சான்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணால் 25 இல்லை 20% தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம், என்ன சொல்கிறது, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். அவுட் ஆஃப் த மணி நீங்கள் பை பண்ணிட்டீங்க ஆப்ஷன் அப்படின்னா ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய யூடியூப் சேனலு. ஓகேங்களா. இப்போது ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக அதில் வந்து கலந்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 1900 வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இதில் வந்து டிப்ஸு, கால்ஸு, அப்போ இந்த மாதிரி எட்ஸெட்ரா வந்து ஒரே நாளில் பணக்கார ஆகிடலாம் அப்படின்லாம் வந்து எந்த வீடியோஸும் கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, சரி. இதில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் முக்கியமான ஒரு வீடியோ பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எது அப்படின்னா, இந்த ஃபியர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். ஆஃப்டர் த பொசிஷன், ஏன்னா பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு இல்லை, இது அவங்களும் பார்க்கலாம். ஜென்ரலாக மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது, 1900 வீடியோஸில். நான் உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன், இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Okay, bye friends.